நஃபீஸா சினிமா பிடிச்சிருக்கா? இப்பதான் வீடியோ Assalamualaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறது வந்து ஒரு கண் குளிர்ச்சியான ஒரு vlog தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ என்னுடைய செல்ல தங்கச்சி பொண்ணு வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மே மாதம்னா இந்தியாவில் வந்து ஸ்கூல் லீவு. ஸோ ஆனால் மலேசியாவில் வந்து மே மாதம் ஸ்கூலுக்கு தான் போகணும். பட் இந்தியாவில் ஸ்கூல் லீவ் இல்லையா ஒரு மாதம். ஸோ அதனால வந்து ஸ்கூல் லீவில் வந்து மலேசியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த வருஷம்தான் வரணும்னு அது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு மலேசியாவில். ஸோ அதுவும் வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தான். அதுவும் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பற்றி இப்போ வந்து என்னால் வந்து வீடியோவில் வந்து பேச முடியாது. ஸோ அது கொஞ்சம் பர்சனலு. ஆனால் இன்ஷால்லா அதை பற்றி வந்து இன்ஷால்லா ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷனு அப்படியே லீவுக்காகவும் வந்திருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்காக வந்து ஃபுல்லாக வந்து மெஹந்திலாம் வந்து அப்டேட் வந்து அழகாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனேன். பசார் மலம் வந்து எங்கள் வீடு பசார் மலத்தில் போய் இந்த மாதிரி மெஹந்திலாம் போடுவாங்க. ஸோ மெஹந்தி வந்து போட்டுட்டு ஃபங்க்ஷனும் நல்லபடியாக அட்டன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்கள வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து கூட்டிகிட்டு போனோம். ஸோ அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனும் வந்து அட்டன் பண்ணோம். ஸோ அழகாக அந்த சாக்லேட்ஸு பலூனு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து அந்த ஃபங்க்ஷனும் வந்து நல்லபடியாக வந்து அட்டன் பண்ணோம். எல்லோரும் அவங்களுக்கும் கொஞ்சம் வீட்டிலே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதான் வந்து சும்மா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்து அட்டன் பண்ணோம். ஆனால் வெளியும் கூட்டிகிட்டு போனோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலு. ஸோ அதான் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நாங்களும் வந்து அப்படியே வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து கிளம்புறோம். ஸோ அவங்கள கூட்டிகிட்டு பிள்ளைங்களாம் ஸ்கூல் ஒரு சாட்டர்டே போல் அந்த மாதிரி வந்து அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே வந்து எல்லாருமே வந்து கிளம்புறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி நைட்டில் வந்து போகலாம்ல, ஐசிடி வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஐசிடிக்கு வந்து போயிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் வீடியோல பரப்பறீங்கடா. அப்படியா? ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹலோ. இது வந்து என்ன நம்ம போற இடம் என்னது? ஐசிடி வந்து வந்துருச்சு. இங்க வந்து ரொம்ப அழகா இருக்கும் நைட்ல போனா. பொழுது கேட் ஏவா. வாவ் அழகா இருக்குல. சிப்ஸ்டாங்க. எப்படி இருக்கு? அழகா இருக்கா? முன்னாடிலாம் நல்லா இருக்கு. இந்த எங்க ஃபேன்சி கலர். நஃபீஸா. ஹாய். அப்படியே கட்கட்ட ஹாய் கட்க. ஹாய். அது இப்போ ஸ்டக் பண்ணி செல்பிங்களா தெரியுமா? எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். ரெயின் டிராப்ஸ் மாதிரி அது மேல இருக்கு. அது போலாம். வா மேல போலாம். வாங்க இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க போலாம். இங்க வாங்க இங்க போலாம். இங்க நீங்க எல்லாரும் போங்க. நான் ஹக்கீமா வச்சுக்கிறேன். இதுதான் ஹபிஹாஜ் பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் ஹக்கீமா வச்சுக்கிறேன். நீங்களா போங்க. நான் ஹக்கீமா வச்சுக்கிறேன். ஹக்கீமாவும் முடியுமான்னு பாருங்க இந்த ட்ரை. ஆமா ஆமா ஆமா. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் நஃபி. எப்படி இருக்கு உங்களுக்கு? மலேசியா பிடிச்சிருக்கா? ஹாய் சொல்லு. உங்களுக்கு எப்படி மலேசியா பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றோம். ஹஜ் ஹஜ் செச்சோ. ஹாய் சொல்லு.
இங்க பாரு ஹாய் சொல்லு ஹஜர். அவளுக்கு அங்க போகணும் அப்ப. போலாம் ஹாய் சொல்லிட்டு வா. ஹாய் சொல்லு. போகணுமா? அது டிக்கெட் தோ அந்த டிக்கெட் எடுத்துட்டு. டிக்கெட் எடுத்தாச்சா? அழா பிக் பண்ணலாம். அழா பிக் பண்ணலாமா? ஸோ அவங்க மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இதில் அழகாக இருக்கும். இதில் போகும்போது சுற்றி அந்த வியூ வந்து நல்லா தெரியும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அது காமிச்சு விட்டாச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு நான் சும்மா இது சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு சிக்கன் ரைடிங்கு. ஸோ அவளுக்கும் வந்து ஒரு இதான் எப்பயுமே அவள் மாலில் இருக்க சின்ன சின்ன ரைடிங்ஸ் போயிருக்கா. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரைடிங் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறா. ஸோ அவளுக்கே வந்து இதெல்லாம் கொஞ்சம் புதுசாகவும் ஒரு பயமாக கூட அவளுக்கு இருந்துச்சு. பட் கொஞ்சம் என்ஜாயும் பண்ணா. நல்லா சூப்பராக வந்து அவள் வந்து ஸ்டார்டிங்கில் பயந்தாலும் அப்புறமா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது கொடுக்கலாமே. என்னது எங்க போறோம்? எங்கம்மா போறோம் கிம்மா? நம்ம எங்க போறோம்? சிக்கன். இந்த பாரு கோழி சிக்கன். சிக்கன்ல போறோமா? அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ரைடிங்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்து ஜாலியாகவே வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரைடிங் வந்து அப்படியே வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து வேறு ரைடிங் போகிறாங்க. ஸோ இது வந்து குழந்தை ரைடிங்ன்றதுனால நான் வந்து இங்கே வந்து வந்திருந்தேன். ரைடிங் முடிச்சாச்சு. ஸோ பிள்ளைங்க வந்து வேறு ரைடிங்கில் போயிருந்தாங்க. ஸோ இந்த ரைடிங் தான் வந்து நஃபீஸாவும் ஹாஜர் 2 பேரும் வந்து இந்த ரைடிங்கில் வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அந்த சீசா மாதிரி. ஸோ ஹபீஸாவுக்கு வந்து இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எனக்கு வேணான்னு வந்து சொல்லிட்டா. ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் மட்டும் அந்த ரைடிங்கில் வந்து அனுப்பியாச்சு. ஸோ முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ 2 பேரும் வந்து ரைடிங் முடிச்சுட்டு வந்தாங்க. நல்லா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பட் ஸ்கேரியாவே இல்லையா? மேலே போனியா? அது எப்படி இருந்துச்சு? அது போல ஏன்னா சின்னது இது இல்லை, அந்த இங்கே போனீங்களே அந்த மேலே, அது கூட சூப்பரா இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. ஹாஜர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? How is it? This is so pretty. பண்ணியாச்சா? இந்த இது பின்னாடி இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரைடிங்கு. ஸோ பெரியவங்க மட்டும்தான் வந்து இது போக முடியும், சின்ன பசங்களுக்கெல்லாம் இங்கே வந்து அலோடு இல்லை. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் நிஷாஜி மட்டும் வந்து அனுப்பிச்சி வச்சோம். நிஷார் பையாவும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து 2 பேரும் வந்து இது பண்ணுறாங்க, அந்த ரைடிங்கில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. இதுதான் நல்லா பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கிற ஒரு ரைடிங்னால் வந்து இதுதான் அது. ஸோ இதனால் இந்த ரைடிங் மட்டும் அவங்க 2 பேரும் வந்து போயிட்டாங்க. ரைடிங் பார்த்தா செம்மையாக இருக்குது. நல்லா பைக்கில் வந்து உட்காந்துட்டு அந்த கூண்டுக்குள்ளே
இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா இது ஃபன்னான ஒரு ரைடிங்கு. என்னென்னா வந்து அழகாக நம்ம நெட்டு பிடிச்சி அந்த பாலை வந்து போடுவாங்க. ஸோ அந்த பாலை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டே வந்து நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃபன்னாக வந்து யாரை வந்து நிறைய பால் வந்து பிடிக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ வந்து நாங்கள் வந்து அந்த நெட்டு பிடிச்சிக்கிட்டு தான் இவளுக்கும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ நல்லா வந்து அது சுற்றும் போது வந்து அங்கே வந்து பால் பிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பால் வருது இல்லையா? ஸோ அந்த பாலை வந்து பிடிக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நஃபீஸா கிட்ட தான் வந்து நிறைய பால் வந்து அவள் பிடிச்சிருக்கா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பால் வந்து அவள் தான் வந்து இங்கே இருக்கிறதுலே வந்து அதிகமாக வந்து அவள் தான் பால் பிடிச்சிருக்கா. சரியான நிறைய பால் பிடிச்சா அவள். ஸோ அவளுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் இருந்தது. எனக்கு அதுதான் வேணும், அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி அவளும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா. ஸோ பிள்ளைங்களுக்காக தான் இங்கே வந்ததே. ஆக்சுவலி இங்கே இந்த ஐசிடி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்காக தான் வந்தது. அவள் பாருங்கள் எவ்வளோ பால் வந்து பிடிச்சிருக்கான்னு. செம்மையாக அவள் தான் வந்து கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுட்டு இருந்தா. என்ன பெரியம்மா ஒரு ப்ரைஸ் கூட கொடுக்கல அப்படின்னு வந்து கேட்டா. இல்லை ப்ரைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா வந்து இது ஒரு ஃபன்னுக்கு தான் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஸோ நல்லா பால் வந்து கொட்டிகிட்டே இருக்கோம், நம்ம மேலெல்லாம் பால் படும். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்த ரைடிங் வந்து எங்களுக்கும் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஊஞ்சல் ரைடிங்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு இங்கே கொஞ்சம் நிறையா ரைடிங்ஸ்லாம் வந்து இருந்துச்சு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு. ஸோ இந்த ரைடிங்கும் வந்து சும்மா கொஞ்ச நேரம் வந்து ஜாலியாக வந்து போயாச்சு. ஸோ அடுத்து ரைடிங் வந்து நாங்களும் வந்து இந்த ரைடிங் வந்து பண்ணோம். ஸோ இந்த ரைடிங் முடிஞ்சிருச்சு. பாருங்களேன் எல்லாரும் எல்லாம் ஹாய் இப்படி கை கட்டுங்க. எங்க அவளை உட்கார வச்சுட்டு தள்ளி போங்க, நீங்க தள்ளிட்டு போங்க. ஹாய் இப்படி எல்லாரும் நிக்கிறீங்களா? குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஹபீஸா இங்க வா, போட்டோ எடுத்துக்கலாம். இப்ப நடங்க. போங்க போங்க. அங்கேருந்து இங்கே வரீங்களா? சரி அங்கேருந்து இங்கே வாங்க. இடமே செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அப்படியே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்து எடுத்தோம். எனக்கும் வந்து நல்லா கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸ். அப்படியே வந்து அந்த யானை தந்தோ மாதிரி 2 சைடும் இருந்துச்சு. ஓகே. ஏய் நஃபீஸா. Mama, look at this. Hey. ஹஜர் நில்லுங்க, 3 பேர் நில்லுங்க. நில்லுங்க கிட்டே நாங்கள் 2 பேரும் வந்து அழகா இந்த லவ் அப்படின்னு இடத்துல வந்து நின்று ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து ஒரு 6D படம் மாதிரி ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸ் படம் தான் இது. அதாவது 6D மோஷன் நமக்கு அப்படியே வந்து செம்ம இதுவாக இருக்கும். வந்து இவ வந்து ரொம்ப பயந்துட்டு நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப தாக்கூட்டாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குன்னு. ஸோ இவங்க 2 பேரும் எல்லோரும் ஸ்கேரி மூவிக்கு எல்லாருமே சூஸ் பண்ணி அந்த பேய் கோஸ்ட் ரைடருக்கு வந்து போயிருக்காங்க.
ஸோ அவங்க வந்து போனாங்க, நாங்கள் வெயில் பயமா இருக்கா? It's so scary. Touch your eye. You're so scary. இப்போலையா? வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க போய் நின்றுட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அவங்க கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. சரி நாங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறமா பார்த்தா நம்ம வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம மணி கொடுக்கணும். ஸோ அது மணியும் நம்ம கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு அது அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களா. சும்மா நார்மலாக நம்ம முந்திலாம் வந்து ஃப்ரீயாக தானே ஃபோட்டோ எடுப்போம். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஃபோட்டோ எடுத்தால் அவங்களுக்கு வந்து மணி வந்து பே பண்ணணும். ஸோ பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு ஜாமான் வந்து அந்த லைட் இது ஐசிடினால லைட்டிங் தானே. ஸோ லைட்டிங் ஜாமா மாதிரி ஆளுக்கு ஒன்று வந்து எடுத்துருந்தாங்க. ஸோ நஃபீஸா வந்து வால் மாதிரி ஒன்று எடுத்திருந்தாங்க. டின்னர் வந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் போனோம். நாசிலிமா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. இப்பதான் வீடியோ எடுத்தீங்களா? ஸ்டார்ட் பண்ண முடிய வீடியோ எடுக்கல. மறந்துட்டேன். நாசிலிமாவுக்கு வந்து மலேசியாவோட ட்ரெடிஷ்னல் டிஷ் வந்து பிடிச்சிருந்துச்சு. நாசிலிமா வந்து அவள் வந்து சாப்பிட்டா. வந்து ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு வந்துச்சு. ஸோ நாங்களும் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துகிட்டு வரேன்னு அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ வந்து கார் வர வரைக்கும் இங்கே உட்காந்து பிள்ளைங்க வந்து இந்த ஃப்ரோசன்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப்